இயேசு கிறிஸ்துவின் இடையே நேற்று நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். என்ன கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில சில ரீபொசிஷனை ஆண்டவர் பண்ண போகிறேன்னு என்று சொல்லுகிறார். மறுபடியும் சில ஸ்தானங்களை, இழந்த ஸ்தானங்களை உங்களை நிலைநிறுத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த செய்தி ஒருவேளை எல்லாருக்குமானதா இல்லாம இருக்கலாம். ஆனா சிலரோடு நேரடியா கர்த்தர் பேசுகிறார். இதை தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை மை துதிக்கிறமப்பா, மகிமைப்படுத்துகிறோம். நல்ல நேரத்திற்காய் நன்றி. என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. குறிப்பாய் இந்த நாளில் சிலருடைய வாழ்க்கையில ரீபொசிஷன்ஸ் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறீரே, அதற்காய் நன்றி. இந்த வார்த்தை யார் யார் கேட்க வேண்டுமோ அவர்கள் இதை கேட்கட்டும் அப்பா. அவர்களுடைய வாழ்க்கையில இதை எக்ஸ்பீரியன்ஸா மாறட்டும். அப்படி செய்வதற்காய் நன்றி. மீதியான நேரம் முழுவதும் நீங்க பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். எரேமியா 29வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தானத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவ ஜனத்துக்கு, இஸ்ரவேல் ஜனத்திற்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, நீ 10வது வசனத்துல, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் சொன்னா நிறைய நல்வார்த்தை உங்க வாழ்க்கையில இருக்குது தானே. அந்த நல்வார்த்தையெல்லாம் நிறைவேற்ற போகிறார். இன்னைக்கு ஏன் இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு ஏன் இந்த போராட்டத்துக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னா, சில நேரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இந்த சிறையிருப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தெய்வனை விட்டு அந்நிய தேவர்களை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தவங்க கொஞ்சம் வழி விலகி போயிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல கர்த்தர் சொன்னதை கேட்டு கேட்டு செய்தவங்க சில நேரத்தில் நம்ம சுயமா முடிவெடுத்துக்கலாம், அல்லது மற்ற நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம், அல்லது வேலை நமக்கு முன்பாய் வந்து நிற்கலாம். ஏதோ ஒன்று கர்த்தருக்கும் நமக்கு இடையில வந்ததுனால சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கலாம். எதனால அது வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கும் தேவனுக்கும் சரியா தெரியும்ல. சில நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்களா இருக்கலாம். சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை ரெடி பண்றதுக்காக, ஆயத்தப்படுத்துறதுக்காக சில போராட்டங்களை நம்முடைய லைஃப்ல தந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் உங்க பிரச்சனைகள் முடிய போகிறது. ஆண்டவர் உங்களை ரீபொசிஷன் பண்ண போகிறார். எந்த ஸ்தானத்துல இருந்து விலக்கப்பட்டீங்களோ அதே ஸ்தானத்திற்கு கொண்டு போக போகிறார். குறிப்பா என்னை கேட்கிற உங்களோடு கட்ட சொல்லுகிறார். நீங்க ஒர்க் பிளேஸ்ல சில பொசிஷன் அவங்க கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட அந்த பொசிஷன் மறுபடியும் உங்களை தேடி வரப்போகிறது. ஆமாங்க, கர்த்தர் உங்களுக்காக தான் இந்த செய்தியை பேசி கொண்டிருக்கிறார். தேவன் உங்க வாழ்க்கையில செய்யறத அந்த நல்ல காரியம் நடைபெறுகிற நேரத்துல துரிதமா நடக்க போகுது. அந்த நல்ல சாட்சி எங்களோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போனாங்க. உன்னை திரும்பவும் ஸ்தானத்துக்கு கொண்டு வர, திரும்பவும் உன் தேசத்துக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிற ப்ரொஃபஸி எல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார். 70 வருஷமா இது நடக்கவே இல்லை. அந்த இது எப்படி? ஏன்னா 70 வருஷமா இவங்க அடிமைத்தனத்துல இருக்காங்க. இவங்க லீட் பண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு தலைவன் இல்லை. யார் நமக்காக இதை செய்வா அப்படின்னா, அப்புறம் நமக்கு அந்த வரலாறு இப்ப தெரியும். 70 வருடம் முடிந்த போது கூரை சென்ற ராஜாவின் மூலமா மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்திற்கு ஜனங்களை அனுப்பினார். எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது, பட்டணங்களில் மதில்கள் கட்டப்பட்டது. அது எஸ்ராவோட புக்ல, நெகேமியாவோட புக்ல நம்ம பாக்குறோம். அப்போ கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறும். சூழ்நிலை எல்லாமே எதிராக இருந்தாலும் அது நிறைவேறும். நம்ம கேட்ட இந்த வசனத்தினுடைய முக்கியமான ஒரு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை மறக்கல, கர்த்தர் நம்மையும் மறக்கவில்லை. ஆமாங்க, பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கிறதுனால கர்த்தர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறோமா? அவர் மறக்கவில்லை என்று சொல்லுகிறார். அதே போல நாம் இன்னைக்கு சந்தித்துட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகிறது அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்ல, நான் திரும்பவும் உன்னை அந்த ஸ்தானத்தில் வைப்பேன். 3 காரியம். நான் உன்னை மறக்கவில்லை, உன் சிறையிருப்பு முடிகிறது, உன்னை திரும்பவும் அந்த ஸ்தானத்திலே கொண்டு வைப்பேன். எதை இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப உங்களுக்கு தரப்போகிறார். திரும்ப எதை இழந்தீங்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற காலமா இருக்க போகிறது. இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, அவரை தேட வேண்டும். இந்த வெயிட்டிங் பீரியட், ஒரு பிரச்சனை வந்து அதோட வெயிட்டிங் பீரியட், அந்த ரெஸ்டரேஷன், வெயிட்டிங்க்கும் ரெஸ்டரேஷனுக்கும் இடையில நாம செய்ய வேண்டியது ஆண்டவரை சீக் பண்றது, ஆண்டவரை தேடுவது, இன்னும் அதிகமா அவரை தேடுகிறது, இன்னும் அதிகமா அவரோட சேர்றது. எனக்கு பிரச்சனையா இருக்குது, எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, அதனால நான் இப்படியே இருந்துடலாம் அப்படி இல்லாம கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் பொழுது இது நமக்கு சம்பவிக்கும்.
இது நமக்கு மாறும். நம்ம லைஃப்ல ரெஸ்டரேஷன், மறுபடியும் சீரமைப்பு, கட்டமைப்பு, ரெஸ்டரேஷன் இதெல்லாம் உண்டாகும். மறுபடியும் அதே ஸ்தானத்துல ரீபொசிஷன் உண்டாகும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாம் அதிகமாய் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும் பொழுது இது நிச்சயமா நடக்கும். உங்களுக்கு பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது பிரச்சனையை விட பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார். பிரச்சனை அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அவரை தேட ஆரம்பிங்க, அவர்கிட்ட எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பிங்க. அவர் சொல்லுகிற ஆலோசனைப்படி நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது இந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆகாய் 2வது அதிகாரம் 23வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் முத்திரை மோதிரமாய் வைக்கிறேன் என்று. முத்திரை மோதிரம் அப்படிங்கிறது கிங்கோட கையில இருக்கிற ஒரு ரிங். இப்போ ஸ்டாம்ப் எல்லாம் இருக்குல்ல, ரப்பர் ஸ்டாம்ப். இப்போ அந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வருதுன்னா அதுல அவங்க கவர்மெண்ட் ஸ்டாம்ப் பண்ணி சைன் பண்ணியிருப்பாங்க. அந்த நாட்கள்ல ராஜாக்களுடைய அந்த மோதிரத்துல அந்த முத்திரை இருக்கும். அந்த கவர்மெண்ட்டுக்கான முத்திரை இருக்கும், அந்த ராஜாவுடைய முத்திரை இருக்கும். அவங்க அதை எடுத்து ஸ்டாம்ப் பண்றாங்க. அதுதான் முத்திரை மோதிரம். அந்த முத்திரை, அதாவது இந்த முத்திரை வைக்கப்பட்டாதான் எதுவும் செல்லுபடியாகும். உங்க லைஃப்ல சில இடத்துல நீங்க ஸ்டக்கா இருக்கிறீங்க. எந்த இடத்துல நீங்க வேண்டாம் அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறாங்களோ அதே இடத்துல உங்களை ஆண்டவர் முத்திரை மோதிரமா வைக்கும் பொழுது நீங்க இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அந்த முத்திரை, ராஜா என்னதான் வாயினால பேசினாலும் முத்திரை மோதிரம் வைக்கப்பட்ட பத்திரத்துக்கு தான் வேல்யூ உண்டு. நீங்க அந்த இடத்துல இருக்கிறது தான், நீங்க உங்களை அதுல ரீபொசிஷன் பண்ணும் பொழுது, அந்த இடத்துல நீங்க இருக்கும் பொழுதுதான் அது நடக்கும். நீங்க கண்டிப்பா அங்க தேவை அப்படிங்கிறத ஆண்டவர் உங்களுக்கும் உணர்த்த போகிறார், உங்களை சுற்றி இருக்கிறவருக்கும் உணர்த்துகிற காலம் இது. So this is a season of reposition. கர்த்தர் உங்களுக்கு இதை செய்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல செய்திக்காக நன்றி. நீ சொல்லுகிற வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் என கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற போவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படியே சம்பவிக்கட்டும். முழுமையாய் விசுவாசித்து உம்முடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் கொடுக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாய் மாறட்டும், வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு செய்தியாய் மாறட்டும் ஆண்டவரே. இப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். இந்த நல்ல செய்தியை மற்றவங்களோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்க. இது அநேகருக்கு இந்த செய்தி போய் சேர்றதுக்கு ஏதுவாகும். நீங்களும் இந்த ஊழியத்துல பங்காளிகளை மாற முடியும். God bless you.